இந்தியா கூட்டணி கலகலத்து போய்விட்டதால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு குறைவு என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஆளுநர், அம்பேத்கர், அண்ணா, தமிழின் பெருமைகள் குறித்து வாசிக்காத போது திமுக போராட்டம் நடத்தாத நிலையில் தற்போது திடீர் போராட்டம் நடத்தியது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உடல் பேணி பாதுகாக்க வேண்டும் என வாழ்த்துவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்விலிருந்து இதுவரை விலக்கு பெறாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின், நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம்தான் இருக்கிறது என்றார். இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றிருப்போம் என்றார். மேலும் நீட் தேர்வை முதலில் எதிர்த்தவர் கருணாநிதிதான் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, இந்தியா கூட்டணி கலகலத்து போய்விட்டதாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு குறைவு என்றும் கூறினார். மேலும் கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயத்தை பாஜக தலைவர்களை வைத்து வெளியிட்டது குறித்தும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர், பிரதமரை அழைத்ததாகவும் ஆனால் மத்திய அமைச்சர் மட்டுமே விழாவில் கலந்து கொண்டதாகவும் கூறினார். மேலும் ஆளுநரை எதிர்த்தாலும் அவருக்குரிய மரியாதையை கொடுக்கவில்லையா என்றும் வினவினார். மேலும் 4 ஆண்டுகள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள அதிமுக 4 வேடம் போடவில்லையா என விமர்சித்த முதலமைச்சர், அப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த நிலையில் தற்போதுதான் விலகியதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை, எதுவாக இருந்தாலும் தைரியமாக அறிவிப்போம் என்று கூறினார். இருபத்திரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக பதியப்பட்ட வழக்கிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட 7 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். 2002ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. அப்போது மைக்கை எடுத்த அதிமுக கவுன்சிலர்களை திமுக கவுன்சிலர்கள் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்களின்படி தற்போதைய அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் எம்எல்ஏ VS பாபு, சிவாஜி, தமிழ்வேந்தன், நெடுமாறன், கிருஷ்ணகிரி மூர்த்தி உட்பட 7 பேர் மீது சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதியப்பட்டன. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்கில் 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு வழக்குகளை சென்னையில் உள்ள MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி G. ஜெயல்வேல் விசாரித்தார். காவல்துறை தரப்பில் 70க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அனைத்து விசாரணையும் நிறைவடைந்ததை அடுத்து நீதிபதி இன்று தீர்ப்பளித்தார். தீர்ப்பையொட்டி அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட 7 பேரும் நேரில் ஆஜராகினர். வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகள் பலர் புரள் சாட்சியம் அளித்துள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் குற்றச்சாட்டுகளை காவல்துறை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி 7 பேரையும் விடுவித்து உத்தரவிட்டது.